ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்து பாப்பா சேனல். கோவக்காய் மசாலா எப்படி சுவையாக செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விடணும். இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச கோவக்காயும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிடம் அதை நல்லா வதக்கி விடணும். இது வதங்கினதும் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வேக விடணும். இது நல்லா வெந்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சம் வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது வதக்கி விட்டால் சுவையான கோவக்காய் மசாலா ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.